வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங்ல கேட்டிருக்க பர்சன்டேஜ் டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க, PQR அப்படின்ற 3 பர்சன் இருக்காங்க. அவங்களோட டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் த சர்டைன் நம்பர் ஆஃப் ஒய் அப்படின்ற எஸ் இவங்க நம்பர்ஸை லெஸ் தென் பண்ண பிறகு ஒய் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ என்ன பண்ணலாம், பீன்றவங்கள 25 மைனஸ் பண்றாங்க 25%. இவங்களை 100 எடுத்தோம்னா 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 75%. இதுதான் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது 40% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா Q 100% அப்படின்னா 40 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க எவ்வளவு இருப்பாங்க, 60% இருப்பாங்க. 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க 90% இருப்பாங்க. தென் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த வேல்யூ ஆஃப் Q இஸ் 118 சொல்லியிருக்காங்க. இந்த 60% தான் 118 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப 60% ஆஃப் 118 கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது என்ன கேக்குறாங்க, then what percentage, அதாவது then what is the difference between P and R அப்படின்னு கேக்குறாங்க. P க்கும் R க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, அதுதான் நம்மள क्वेश्चन கேக்குறாங்க. P க்கும் R க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15. அப்ப 15% என்னங்கறதா கேக்குறாங்க. அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டாவே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 45. இப்போ 45ங்கிறது தான் Pக்கும் Rக்கும் இருக்கிற டிஃபரன்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சமயம் என்னதுன்னா there are 500 students in a school. ஒரு ஸ்கூல்ல 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்களாம். அதுல 35% வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 35%. 500ல 35% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 175ன்னு இருக்கும். அப்ப ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் யாரா இருப்பாங்க, பாய்ஸா இருப்பாங்க. அப்ப 175 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 325 தான் யாரா இருப்பாங்க, பாய்ஸா இருப்பாங்க. தென் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா 60% ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் 40% ஆஃப் பாய்ஸ். இதுல 60% கேர்ள்ஸும் இதுல 40% பாய்ஸையும் என்ன பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்களாம். என்னதுக்காக, சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த சயின்ஸ் எக்ஸாமினேஷன். சயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நாட் பார்ட்டிசிபேட் எவ்வளவு பேரு, பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க எவ்வளவு பேருன்னு கேக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அவங்கள 500ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அப்ப இதுல 60% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 105ன்னு கிடைக்குமா. 325ல 40% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 130 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 235ன்னு கிடைக்கும். 235 அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இல்லையா, அவங்க என்ன கேக்குறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. அப்ப டோட்டல் வேல்யூல பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க எவ்வளவுன்னு கிடைச்சிருமா, 335னா 265ன்னு கிடைக்கும். அப்ப 265 மெம்பர்ஸ் தான் என்னது, சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. ஆப்ஷன் இதான் இதுக்கான ஆன்சர். இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாப்புலேஷன் வில்லேஜ்ல 2016ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 2016ல 10,000 பீப்புள் இருக்காங்களாம். அதுல இருந்து எவ்வளவு 2017க்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2017ல இன்க்ரீஸ் ஆகுறாங்களாம் 25% பீப்புள். 25% பீப்புள் என்ன பண்றாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். இதுல 25% இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா 25% எவ்வளவு இருக்கும், 2500 மெம்பர்ஸ். அப்ப 2500 மக்கள் என்ன பண்றாங்களா, அதிகமாகறாங்க. அப்ப 2017ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, 12500. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 2017ல இருந்து 2018க்கு எப்படி ஆகுறாங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுறாங்களாம் 40%. அப்ப இதுல 40% என்னவாகுறாங்களாம், டிக்ரீஸ் ஆகுறன்னு சொல்லியிருக்காங்க. 40% அப்படின்னா இதுல 40% எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5000 வரும். ஓகேவா? அப்ப 5000 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறது தான் 2018ல இருக்கிறவங்களோட டோட்டல் பாப்புலேஷன். அப்ப 2018ல இருக்கிறவங்களோட டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னா 5000 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும், 75,000. ஓகே, 7500 5000 அப்படின்னா 7500. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2018ல இருந்து 2019க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75% பீப்புள் இன்க்ரீஸ் ஆகுறாங்களாம் இல்லையா. இன்க்ரீஸ் ஆகுறன்னு தானே சொல்லியிருக்காங்க. அவங்க தான் 2019ல இருக்கிறவங்களோட
டேட்டா அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்ப 2018 இருக்கிறவங்கல இருந்து 75% அதிகமாகறவங்க தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, 2019 இருக்கிறவங்களோட டேட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 2018 எவ்வளவு பேர் இருக்காங்களா, 7500 பேர் இருக்காங்களா. 7500ல 75% எவ்வளோங்கிறத பாக்குறோம். ஓகேவா? இதுல 75% எவ்வளவு பேர் இருப்பாங்க, 5625 இருக்கும். ஓகேவா? 5625 மெம்பர்ஸ் தான் என்ன ஆகுறாங்கன்னா அதிகமாகறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்க்ரீஸ் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2019ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 13,125 இருக்கும். அப்ப 2019 இருக்கிறவங்களோட டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the population increase in each and every year. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பீப்புள் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா, 20% இன்க்ரீஸ் ஆகுறாங்களா. பிரசண்டா அந்த டவுன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 86,400 people இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 86,400 people இருக்காங்க. அதுல 20% எவ்ரி இயர், அதாவது ஒவ்வொரு வருஷமும் 20% இன்க்ரீஸ் ஆகுறாங்களா. அப்படி இன்க்ரீஸ் ஆனா அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 3 years ago அப்ப என்ன இருக்கும், டேட்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. 3 years ago அப்படின்னா என்ன பண்ணலாம், 20% அப்படின்னா 120/100 எழுதுவோமா. அப்ப இதை கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 6/5 எழுதுவோமா. அப்ப 6/5 எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க, 3 வருஷம். So 6/5 into 6/5 into 6/5 எழுதுவோம். அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 5 அப்படின்னா 125 கிடைக்கும். அப்போ 125 இதையும் கட் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். அப்ப 400 இருக்கும். அப்போ 400 into 1 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா 216 கிடைக்கும். 6 into 6 கியூப் தானே இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 50,000 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப 50,000 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க, A tells B if you give me 400 rupees, அதாவது 400 கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கண்டிஷன் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா then I shall have 25% more than சொல்லிருக்காங்க. what you have, நீ எவ்வளவு வச்சிருப்ப, யார கேக்குறாங்க அப்படின்னா B tells A, Bங்கிறவங்க A கிட்ட சொல்றாங்க if you give me 200 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இங்க 400 மோரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க 200 என்ன சொல்லியிருக்காங்க, கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.5 of 3 1/2ங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. 3.5 times of much you have, how much does Bக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. Bக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. சோ இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவேஷன் வேற வேறையா இருக்கு. ஆனா கொஸ்டினை யாரை கேட்க, ஈக்குவேஷன் ரொம்ப லென்த்தா போகும். ஃபர்ஸ்ட் 400 இவங்க மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏன்றவங்க 400 பிளஸ், சாரி இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏன்றவங்க x minus 400 கொடுத்திருக்காங்க, bன்றவங்க y plus 400 கொடுத்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே வேற வேற அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ஆஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல 25% மோர்னு சொல்லிருக்காங்க. 25% மோர் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 125 எழுதலாமா. 125 ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், 125 divided by 100% அப்படின்னா 5 times divided by 4, அப்ப 5/4 எழுதுவோமா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. what you have, B tells A, give, again என்ன பண்றாங்களா 200 என்ன பண்றாங்க கம்மியா இருக்கு, இதுல 3/4 சொல்லியிருக்காங்க. 3 1/4 அப்படின்னா எப்படி எழுதுவோம், இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 3 2 6 7 divided by 2 எழுதுவோம். சோ இது 7 divided by 2 இருக்கும். y யோட வேல்யூ சேம் என்ன இருக்கு, yக்கு 200 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. if you give me, b ல இருந்து aவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்கல இருந்து இவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப y minus 200 and x plus 200 கொடுத்திருக்காங்க. சோ இத ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்சர் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, b க்கு எவ்வளவு கிடைக்கும்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இத இவ்ளோ ஸ்டெப் கிளியர் பண்ணி போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா ஷார்ட்கட்ல ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்கும், 200 அதிகமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இவங்க x, இவங்க தான் பிளஸ்ன்னு சொல்லிருக்காங்க. 200 அதிகமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. 7/2 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 7ங்கிறது தான் b யோட டேட்டா. 7ஆல வகுப்படுற மாதிரி இருக்கணும் இல்லையா. அப்ப
பிக்கு கிடைக்கிற ஆன்சரு 200 அதிகமா இருக்கணும். அவனோட டேட்டா எதுவால டிவைட் ஆகணும் அப்படின்னா 7ஆல வகுப்படுற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்க ஆப்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா y plus 200 இருக்கு. இந்த வேல்யூவை டிவைடட் பை 7ஆல வகுக்கணும். அப்படி என்ன பண்ணா ஆன்சர் வரும்ங்கிறத பார்க்கலாம். இங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். இங்க 1200 இருக்கு. 1200ஓட 200 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 1400. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7ஆல கேன்சல் பண்ணோம்னா 2. அப்ப இதுக்கு என்னவாகுது? கரெக்டா கேன்சல் பண்ண முடியும். செகண்ட் இதோட ஆன்சரை 200 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு எடுக்கும்? 11. இது என்ன பண்ணாது? 7ஆல டிவைட் பண்ண முடியாது. சோ இந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோட 200 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். இதையுமே என்ன பண்ண முடியாது? 7ஆல கட் பண்ண முடியாது. இதோட 200னா 1800. இதையுமே 7ஆல கட் பண்ண முடியாது. சோ இதுவுமே ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. none of this is. சோ இதுக்கான ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி ஏவுக்கும் பிக்கும் இன்கமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 5:7ங்கிற ரேஷியோல எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்களாம். ரேஷியோ எக்ஸ்பெண்டிச்சரும் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. 3:5ங்கிற ரேஷியோல கொடுத்துருக்காங்க. போத் சேவ்ஸ், ரெண்டு பேருமே எவ்வளவு சேவ் பண்றாங்க அப்படின்னா இது ரெண்டுலயும் இன்கம்ல எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இவங்களுக்கு 2. ஆனா அவங்கள கொஸ்டின் கேட்கறது ஏ மட்டும் தான். சோ ஏவுக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது? 2. அப்ப அந்த 2 பார்ட் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 8000 கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு என்ன பண்ணலாம்? 1 பார்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ 1 பார்ட்ங்கிறது எவ்வளவு இருக்கும்? 4000. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏவோட இன்கம் என்னன்னு கேக்குறாங்க. ஏவுக்கான பார்ட் என்ன? 5. அப்ப 1 பார்ட் வேல்யூ 4000 அப்படின்னா இதை 5ஓட மல்டிபிள் பண்ண அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 20,000. அப்ப 20,000 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. இந்த சம்ல என்ன சொல்றாங்க? இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35%. 35% மார்க், அதாவது 35% எடுத்து 25 மார்க் கம்மியா எடுத்து ஃபெயில் ஆயிட்டாங்களா. 35% எடுத்திருக்காங்களாம். அந்த 35%ங்கிறது 25 மார்க் கம்மியா எடுத்து ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35%ங்கிறது 25 மார்க் கம்மியா எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இஃப் ஹி ஹேட் ஸ்கோர் 40% மார்க், 40% மார்க் எடுத்து would have என்ன சொல்லிருக்காங்க? 15 மார்க் அதிகமா எடுத்து என்ன பண்ணிருக்காங்களா? பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 15 மார்க் என்ன பண்ணிருக்காங்க? அதிகமா எடுத்திருக்காங்க. அதிகமா எடுத்து என்னவும் பண்ணிட்டாங்களா? பாஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஓகே, தென் இத வச்சு என்ன கேக்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 35 மார்க் எடுத்து 35% எடுத்து 25 மார்க் கம்மியா எடுத்து ஃபெயில் இருக்கான்னா இவன் பாஸ் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தேவை இல்லையா? இவன் பாஸ் மார்க் வேணும்னா 40% எடுத்து 15 மார்க் அதிகமா இருக்கான். அப்ப இவன் பாஸ் மார்க் வேணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்? டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 5% கிடைக்கும். அந்த 5% தான் பாஸ் அண்ட் ஃபெயில், இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த 5% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 40ன்னு கிடைக்கும். அப்ப 40 மார்க்ங்கிறது 5%. ஓவரால் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாமா? 40 மார்க் தான் இந்த 5%. நமக்கு தேவையானது என்ன? 100%. அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 5800 கிடைக்கும். அப்ப 800 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வில்லேஜோட ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 2,50,000 கொடுத்துருக்காங்க. இது எந்த இயர் அப்படின்னா 2020ல 2,50,000 பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இன்க்ரீஸ்டு பை 10%. 10% இன்க்ரீஸ் ஆகிறது தான் எந்த வருஷத்தோட மக்கள் தொகை அப்படின்னு இருக்காங்க? 2021ல இருக்கிறவங்களோட மக்கள் தொகை அப்படின்னா இதுல 10% என்னவாகுதான்? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல 10% அப்படிங்கிறது எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 2500ங்கிறது தான் இதுல இருக்கிற 25,000 மக்கள் தான் 10% கிடைக்கும். ஓகேவா? அப்ப 25,000 பேருங்கிறது அதிகமாகறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2021ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0 and 5 7 2. ஓகேவா? 2,75,000 பேர் 2021ல இருப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே 2022ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா அகைன் 8% என்னவாகுதான்? இன்க்ரீஸ் ஆகுறவங்க தான் 2022ல இருக்கிறவங்களோட மக்கள் தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2022 இதுல 8% என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுல 8% அப்படின்னா எவ்வளவு இருக்கும்?
22,000 தான் இருக்கும் இல்லையா? இதுல 8% அப்படின்னா 22,000 இருக்கும். அப்ப 22,000 பேர் என்னவாகுறாங்களாம்? அதிகமாகுறாங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் யாரு? 2022ல இருக்கிறவங்களோட மக்கள் தொகை. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 0 0 and 7 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7 இது 9 and 2 இருக்கும். ஓகேவா? அப்ப 2,97,000 பேர் என்ன பண்றாங்க? 2022ல இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே இந்த சமயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மந்த்லி சேவிங்ஸ் வந்து வீருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 60% சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேவிங்ஸ். அப்ப வீரோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 60% சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஹிஸ் மந்த்லி எக்ஸ்பான்சிவ்ல இது 60% அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க? இஃப் ஹிஸ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் 60%, என்ன பண்றாங்க? எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? இங்க சேவிங்ஸ் வந்து 60%னா அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 40% இருந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்க்ரீஸ் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 160% சொல்லிக்கலாமா? ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி இன்கம் என்னன்னு தெரியாது. ஸோ என்ன எடுத்துக்கலாம்? 160. அண்ட் ஹிஸ் மந்த்லி இன்கம் இன்க்ரீஸ் 25% சொல்லியிருக்காங்க. இன்கம் எவ்வளவு ஆகுதான்? 125 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ் மந்த்லி சேவிங்ஸ் டிக்ரீஸ் பை 7,000 சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி பண்றதுனால மந்த்லி இன்கம் வந்து 120, அதாவது 25% அதிகமாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதிகமான பிறகும் மந்த்லி சேவிங்ஸ் என்னவாகுதான்? குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மந்த்லி சேவிங்ஸ்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இன்கம்க்கும் சேவிங்ஸ்க்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? 20. அப்ப இந்த 20% தான் என்னன்னு சொல்றாங்க? குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 20% தான் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 7,000 அப்படின்னா இதை வச்சு 1 part value 1% என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 3500 கிடைக்குமா? அப்போ 1% என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த இனிஷியல் மந்த்லி இன்கம். இனிஷியலா இருக்கிற மந்த்லி இன்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அவங்களோட இன்கம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 25%. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 160% என்னங்கிறது இதுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இவனோட என்ன கிடைச்சிரும்? மந்த்லி இன்கம் கிடைச்சிரும். அப்ப 3,500 160 மைனஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 56,000 கிடைக்கும். அப்ப 56,000 தான் அவருக்கு இருந்த இனிஷியலி இன்கம்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலுன்றவங்க 22% என்ன பண்றாங்க? மந்த்லி இன்கம்ல இருந்து ஸ்பெண்ட் பண்றாங்களாம், ரெண்ட்டுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஓவராலா 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100%ல 22% என்ன பண்றாங்களா? ரெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டாங்க. அடுத்தது ரிமைனிங் அவுட் ஆஃப் ரிமைனிங் சேலரிய 33.33% என்னது? என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்றாங்க. அப்ப 1/3ங்கிறது தான் 33%. இதுல போக மீதி இருக்கிறது எவ்வளோ? 78%. அப்ப இந்த 78%ல தான் என்ன பண்றாங்களா? செலவு பண்றாங்க. இது எவ்வளவுன்னு பார்க்கலாமா? 26. அப்ப 26% என்ன பண்ணிருக்காங்க? 78ல 26% என்ன பண்ணிருக்காங்க? என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 2 and 5 கிடைக்கும். அப்ப 52 தான் ரிமைனிங் இருக்குதுன்னு சொல்லிருக்கோம். He spent 3,120 on food and 40% of his monthly salaryல சேவிங்ஸ்க்காக அகைன் என்ன பண்றாங்களா? 40% சேவ் பண்றாங்களா? அப்ப இதுல இருந்து 40% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? ரிமைனிங் 12 கிடைக்குமா? இந்த 12% என்னதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 3,120க்கு ஈக்குவல். அப்ப அந்த 12% தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3,120 அப்படின்னா 100% என்னங்கிறது கண்டுபிடிக்கலாமா? இப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 2 times and 6 times and 2 0 3 0 கட் வருமா? 3 0. ஓகே, அப்ப நம்மளுக்கு இது மந்த்லி இன்கம் என்னங்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா find the annual income of பாலு. பாலுவோட ஆனுவல் இன்கம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 12ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 12ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? and 3,120 தான் கிடைக்கும். அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.